சூழலியல்ல ரேமண்ட் எஃப் டாஸ்மனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ரேமண்ட் எஃப் டாஸ்மன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உயிரியலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர். இவர் 1919 மே 27 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ரேமண்ட் ஃப்ரெட்ரிக் டாஸ்மன். இவர் 1954 ஆண்டு அந்த கலிஃபோர்னியாவுடைய பெர்க்லியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியில் இருந்து பிஹெச்டி இன் ஜுவாலஜி, அதாவது விலங்கியல்ல முனைவர் பட்டம் பெற்றாங்க. அதை தொடர்ந்து இவர் கலிஃபோர்னியாவில் இருக்கிற லார்ஜ் மேமல்ஸோடைய இக்காலஜி சார்ந்த எக்ஸ்டென்சிவான ரிசர்ச்சை ஆரம்பித்தாங்க. அதாவது பெரிய பெரிய பாலூட்டி விலங்குகளினுடைய சூழலியல் சார்ந்த ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் இவர் மான்களினுடைய சூழலியல் சார்ந்த ஆராய்ச்சியை செஞ்சு வந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மான்கள் எப்படியான உணவுகளை சாப்பிடுது, எப்படியான வாழ்விடத்தில் வாழுது, எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மான்களையும் அந்த மான்கள் சார்ந்த சூழலையும் சேர்ந்து இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்குமே பாலூட்டிகளினுடைய, குறிப்பாக பெரிய பெரிய பாலூட்டிகளினுடைய சூழலியல் சார்ந்த ஆய்வுகளை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா இவர் ஜிம்பாப்வேக்கு போனாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள், அதுக்கப்புறமா அவைகளினுடைய வாழ்விடம், அதுக்கப்புறம் மனிதனுடைய நில பயன்பாடு, இவைகளுக்கு இடையில் உண்டான தொடர்புகள் பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதாவது இவைகள் மூன்றுமே ஒன்றை ஒன்று எப்படி தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதாவது இப்போ மனிதர்கள் ஒரு விவசாயம் பண்ணுறாங்க ஒரு நிலத்தில் அப்படின்னா, அந்த விவசாய நிலத்தில் விளையக்கூடிய அந்த விளைச்சல் அவைகளை உண்ணுறதுக்கு காட்டில இருந்து வனவிலங்குகள் வரும். குறிப்பாக மான்கள் வரும், அதே மாதிரி காட்டெருமை, இது போன்ற விலங்குகள் எல்லாம் வரும். ஸோ அது அந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு தேவையான விஷயங்களை சாப்பிடும். அதுக்கப்புறமா அந்த வன விலங்குகள் வாழக்கூடிய வாழ்விடத்தை மனிதர்கள் பயன்படுத்துவாங்க. எப்படின்னா, அந்த வன விலங்குகள் வாழக்கூடிய வாழ்விடத்துக்கு போய் மனிதர்கள் விறகு வெட்டுறது, அதுக்கப்புறமா மனிதர்களுக்கு தேவையான மரத்தை வெட்டி கொண்டு வர்றது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழக்கூடிய வன விலங்குகளை வேட்டையாடவும் செய்வாங்க. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக வனவிலங்குகளினுடைய வாழ்விடம், மனிதர்களினுடைய நில பயன்பாடு, இவைகள் மூன்றினுடைய தொடர்பு பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இதன் மூலமாக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது எப்போவுமே ஒரு உயிரினம் அழிஞ்சு போகுது அப்படின்னா அந்த உயிரினத்தை மட்டும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அதை நம்ம முயற்சி செஞ்சால் அது நடைமுறைக்கு வராது. அதுக்கு பதிலாக இந்த எல்லாமே ஒன்றை ஒன்று ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் தான் அந்த உயிரினம் அழியாமல் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பொதுவாக ஒரு மான் இனமானது அழிஞ்சு போகுது அப்படின்னு வச்சுக்கோம். அது பல காரணங்கள்னால அழிஞ்சு போகும். ஒன்று, இப்போ ஒரு மனிதன் ஒரு நிலத்தில் ஒரு பண்ணையை வச்சு நடத்துகிறாங்க. அந்த பண்ணையில் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் இருக்குது. ஸோ அந்த கால்நடைகளுக்கு தேவையான புற்கள், அது மாதிரியான உணவு, நீர், இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ புற்கள், நீர் இதெல்லாம் இருக்கும்போது காட்டில் இந்த புல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய மான்கள் நேராக அந்த பண்ணைக்கு அங்கே இருக்கக்கூடிய புற்களையும் அங்கே இருக்கக்கூடிய நீரையும் உட்கொள்ள முயற்சிக்கும். அப்போ மனிதர்கள் அதை விரட்டி விடுவாங்க. அந்த காலத்துலலாம் அந்த மான்களெல்லாம் விரட்டி விடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கால்நடைகளுக்கு அந்த புல், வைக்கோல், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நீர் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு பத்தாமல் போயிடும் அப்படின்னு நினச்சி மான்களை விரட்டி விட்டுருவாங்க. இப்போ மான்களுக்கு உணவு கிடைக்காம போகும். அப்படி உணவு கிடைக்காம போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மான்கள் இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய தன்மையை இழக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் மனிதர்கள் மான்களை போய் வேட்டையாடவும் செய்வாங்க. ஸோ இப்படி செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மான்கள் தொந்தரவாக இருக்குது, இன்னொரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மான்கள் தேவைன்னா அதை வேட்டையாடி பிழைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் உணவு கிடைக்காம இனப்பெருக்கம் பண்ண முடியாமல் அந்த மான்களினுடைய இனம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் அந்த மான்களை வேட்டையாடவும் மனிதர்கள் செய்வாங்க. ஸோ அப்படி செய்யும்போதும் மான் இனமானது அழிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மான் இனமே அழிஞ்சு போயிடும். ஆனால் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த காலத்தில் பண்ணது என்னன்னா, நேச்சரையும் ஹியூமனையும் செப்பரேட் பண்ணுறது. அதாவது அப்படியே இயற்கையை ஒரு பக்கம் விட்டுட்டு மனிதர்களை இன்னொரு பக்கம் பிரிச்சிருவாங்க. அதாவது மான்களை வேட்டையாடாமல் விட்டுருங்க,
அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. ஆனால் அப்படி மட்டும் செஞ்சால் மானினம் வந்து பல்கி பெருகாது, அது அழியத்தான் செய்யும். ஏன்னா மனிதன் வந்து இந்த பண்ணையில் அந்த மான்களை வந்து அலோவ் பண்ணணும், அனுமதிக்கணும். ஸோ அப்படி அனுமதிச்சாதான் அதுக்கு தேவையான உணவு கிடைச்சி அது வாழும். அப்படி இல்லைன்னா என்னதான் மனிதன் வேட்டையாடாமல் விட்டாலும் காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம், புலி போன்ற வேட்டையாடி உயிரினங்கள் அவைகளை வேட்டையாடி மானினத்தை வந்து அழிச்சிரும். ஸோ இப்படியான சூழல் நடக்கக்கூடாது அப்படின்னா இது மூன்றுமே ஒன்றை ஒன்று இணைந்திருக்கிறனால இது மூன்றுமே ஒன்றை ஒன்று தான் வந்து ஆதரவாக இருக்கணும். எப்படின்னா மான்கள் வந்து பண்ணையில் வந்து இந்த உணவை உட்கொள்ள வருது அப்படின்னா அதை அனுமதிக்கணும். அதை அனுமதிச்சாதான் அந்த மான்கள் வந்து அந்த பண்ணையில் வந்து பொருட்களையும் நீரையும் வந்து பருகும்போது அப்போ அங்கே அது வந்து சாணமிடும், அதே மாதிரி சிறுநீர் கழிக்கும். அதெல்லாமே அந்த ஒரு நிலத்துக்கு நல்ல ஒரு உரமாக அமையும். அப்போ அந்த இடத்துல இன்னும் நல்லா புல் வந்து வளரும். ஸோ இன்னும் வந்து நல்லா புல் வளரும்போது அந்த பண்ணையை வச்சு நடத்தக்கூடிய அந்த நபரினுடைய கால்நடைகள் அவைகளுக்கு தேவையான புல்லும் வந்து அதிகப்படியாக அங்கே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த மான்கள் வந்து புல்லை சாப்பிடுது, ஆனால் அந்த மான்கள் வந்து சாணமிடுது, அதே மாதிரி சிறுநீர் கழிக்குது. ஸோ இப்படி செய்யும்போது அந்த இடத்துல மண்ணுக்கு வந்து உரமிடப்பட்டு அந்த மண்ணில் இன்னும் நல்லா புற்கள் வளரும். அப்போ இன்னும் நல்லா வந்து கால்நடைகளுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும், மான்களுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா அந்த மான்களை வந்து விற்கவும் செய்யலாம். அதாவது அதிகப்படியான மான்கள் வந்து பண்ணைக்கு வருதுன்னா கொஞ்சம் மான்களை அப்படியே வந்து அந்த இடத்துலையே வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும்போது அது வந்து இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்சம் மான்களை வந்து இறைச்சிக்காகவோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ வித்துடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த மானினமும் அழியாது, மானினத்துக்கு தேவையான அந்த உணவும் கிடைச்சிரும், அதே மாதிரி மனிதர்களுக்கும் அது பயன்பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான மான்களை மட்டும் வச்சுட்டு மிச்ச மான்களை வந்து பண்ணையில் வச்சுக்காம காட்டில் விடும்போது அந்த மான்களை மனிதர்கள் வேட்டையாடி மனிதர்களுக்கு தேவையான அதுவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வாழ்விடத்தில் வாழக்கூடிய வன விலங்குகள், சிங்கம், புலி போன்ற அந்த விலங்குகளுக்கும் இந்த மான் வந்து உணவாக அமையும். ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக ஒன்றை ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அனைத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கான்சர்வேஷன் இஸ் அன் இன்டகிரேட்டட் சிஸ்டம் அப்படின்றத இவர் வந்து தெரிவித்தாங்க. ஸோ பாதுகாப்பு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைஞ்ச அமைப்பு. ஒரு விஷயத்தை மட்டும் பாதுகாக்கணும், மான வேட்டையாடாமல் விட்டால் போதும் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணி வளரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒட்டுமொத்தமான விஷயங்களையுமே வந்து சீராக செய்யும்போது தான் அனைத்துமே பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி இவர் தெரிவித்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இது வந்து மாடர்ன் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸுக்கு உண்டான ஃபவுண்டேஷனல் நாலேஜை இது இவருக்கு கொடுத்தது. அதாவது இவர் செஞ்ச ஆய்வுகள் எல்லாம் ஜிம்பாப்வேல இவர் செஞ்ச ஆய்வுகள் எல்லாம் ஜிம்பாப்வே அந்த காலகட்டத்தில் ரொடேசியா அப்படின்னு இருந்தது. ஸோ அங்கே தான் இவர் வந்து ஆய்வு செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து 1950களினுடைய இறுதி காலகட்டத்தில் இவர் பல விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து என்வாயர்மெண்டல் கான்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை எழுதி வெளியிட்டாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. இந்த என்வாயர்மெண்டல் கான்சர்வேஷன் அப்படின்ற புக்கில் தான் இவர் வந்து அந்த பாதுகாப்பு, ஒரு இயற்கையை பாதுகாக்கணும், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அது சார்ந்த சூழலையே பாதுகாக்கணும் அப்படின்றத இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அது சார்ந்த சூழல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ மான் இருக்குது அப்படின்னா அந்த மானை மட்டும் பாதுகாக்கக்கூடாது, மானுக்கு தேவையான அந்த பொருட்கள், நீர் அதையும் பாதுகாக்கணும், அது வசிக்கிறதுக்கு உண்டான வாழ்விடத்தையும் பாதுகாக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக மானை பாதுகாத்தா பத்தாது, மானுக்கு தேவையான சூழல், இக்காலஜியையும் பாதுகாக்கணும் அப்படின்றத இந்த என்வாயர்மெண்டல் கான்சர்வேஷன் அப்படின்ற அந்த புக்கில் இவர் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கலாஜிக்கல் சயின்ஸ் அப்படின்ற சூழலியல் அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் இவர் வந்து இதில் விவாதிச்சிருந்தாங்க. அதுக்கும் கூடுதலாக இவர் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது எப்படி வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். இப்போ ஒரு இடத்துல நீர் இருக்குது அப்படின்னா அந்த நீரை எப்படி பாதுகாக்கணும், அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்குன்னா அந்த மரங்களை எப்படி பாதுகாக்கணும், அதை வந்து இவர் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் க்ரோத், அதாவது மக்கள் வந்து அதிகமாக பெருக அது வந்து இயற்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் அதில் தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் இவர் வந்து
ஹியூமன் இம்பேக்ட் ஆன் என்வாயர்மெண்ட், அதாவது சூழலியல்ல மனிதனுடைய தாக்கம் என்ன. குறிப்பாக மனிதர்கள் வந்து இயற்கையை சார்ந்து மட்டும் இருக்கிறது இல்லை, செயற்கையாக தொழிற்சாலைகள் வச்சு நடத்துறது, அந்த தொழிற்சாலை கழிவுகளை ஆற்றுல விடுறது, தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் புகையை வந்து காற்றுல விடுறது அப்படின்னு இந்த என்வாயர்மெண்ட்டையே மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு மனிதர்கள் வந்து உள்ளாக்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் அதில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக இயற்கை பாதுகாக்கப்படும் அப்படின்றது தான் இவருடைய கான்செப்டாக இருந்தது. அதுக்கப்புறமா இவருடைய இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் கான்சர்வேஷன் பாலிசி அவைகளுக்கு ஹெவியான இன்ஃப்ளூயன்ஸாக கொடுத்தது. எந்த அளவுக்குன்னா இவர் வந்து ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணாங்க, குறிப்பாக வந்து எக்கலாஜிக்கல் ரீஜன்ஸ் அப்படின்னு. அது இன்றைய காலகட்டத்தில் பயோஜியோகிராஃபிக் ப்ராவின்சஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்படின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோடைய பார்டர்ஸை வந்து அடிப்படையாக வச்சுருக்கும். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பார்டர் இருக்கும், இதுதான் வந்து எல்லை அப்படின்னு. அதே மாதிரி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பார்டர் இருக்கும். ஆனால் இப்போ இயற்கைக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் வந்து இது இப்படி வந்து ஒரு நாட்டை அடிப்படையாக வச்சு அவை அந்த இயற்கையினுடைய எல்லையை குறிக்கக்கூடாது, அவைகளை தனித்தனியான ப்ராவின்சஸாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொன்னாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல பாலைவனம் இருக்குது அப்படின்னா அந்த பாலைவனம் வந்து பல நாடுகளை கடந்து கூட போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு மலைத்தொடர் இருக்குது அப்படின்னா அந்த மலைத்தொடர் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை கடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வெறும் அந்த ஒரு எப்படி ஒரு நாடு வந்து பிரிக்கப்படுதோ அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட எல்லை வந்து இந்த குறிப்பிட்ட இப்போ ஒரு பெரிய மலை வந்து இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு இமயமலை, அது வந்து இந்தியா, சைனா, நேபாளம் அனைத்தையுமே வந்து உள்ளடக்கி இருக்கு. ஸோ இப்போ இந்த இமயமலையே மூணாக பிரித்து இந்த இடத்துல குறிப்பிட்ட உயிரினங்கள் வாழும், இந்த இடத்துல குறிப்பிட்ட உயிரினம் வாழும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த இமயமலையில் என்னென்ன தாவரங்கள் அல்லது என்னென்ன வகையான மண், பாறை அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குதோ அந்த ஐஸ் எல்லாமே வந்து ஒட்டுமொத்த இமயமலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நாட்டை அடிப்படையாக வச்சு மூணாலாம் பிரிக்க முடியாது. அதுக்கு பதிலாக அதை ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ராவின்ஸாக வந்து பார்க்கணும். ஸோ இயற்கைக்கு மனிதர்கள் எப்படி நாடு அப்படின்னு இருக்கோ அது மாதிரி இயற்கையை வந்து இயற்கை சார்ந்த அந்த தாவரங்கள் உயிரினங்கள் எல்லாம் வந்து எல்லையில் அடைக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அது எந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்கோ அதை அனைத்தையுமே ஒரு ப்ராவின்ஸாக வந்து குறிச்சிடணும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் ஹிமாலயா அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ராவின்ஸ். ஸோ அந்த இடம் வந்து நாடுகள் பிரிக்கப்பட்டாலும் அந்த இடம் வந்து ஒரே மாதிரியான இயற்கை சூழல் சார்ந்தது தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து செவானா கிராஸ்லேண்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு இருக்குது. இது ஆஃப்ரிக்காவில் பல கண்ட்ரிஸை வந்து உள்ளடக்கி இருக்குது. ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரியான, அதாவது பெரும்பாலும் ஒரே மாதிரியான தாவரங்கள், அந்த மண் வளம், அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு வகையான ப்ராவின்ஸ். அதே மாதிரி கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, இது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளை உள்ளடக்கி இருக்கு. ஸோ அது வந்து நிறைய இந்த ஊசி மரங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பல இடங்களை கடந்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராவின்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பிரிக்கணும் அப்படின்னு இவர் வந்து பிரித்தாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக யுனெஸ்கோவாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இது வந்து ஷார்ட்டாக IUCN அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இந்த அமைப்பாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் வந்து இன்டர் கனெக்டடாக வந்து ஒவ்வொரு ப்ராவின்ஸையும் பாதுகாத்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இது வந்து அமைஞ்சது. எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்து இருக்குது, 2A, B அப்படின்னு 2 நாடுகள் இருக்குது. 2 நாடுகள்லையும் ஒரு மலை வந்து தொடராக போய் இருக்குது. இப்போ இந்த 2 இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடரில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது அப்படின்னா, அப்போ A அப்படின்ற நாட்டுக்கு தனியாக இந்த மாதிரி நீங்கள் பாதுகாக்குங்க அப்படின்னு, B அப்படின்ற நாட்டுக்கு தனியாக நீங்கள் இந்த மாதிரி பாதுகாருங்க அப்படின்னு சொல்லாமல் AB அந்த 2க்குமே அதை அறிவித்து அந்த மலைத்தொடரை பாதுகாக்கணும், 2 பேரும் சேர்ந்து இயங்குங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த பயோஜியோகிராஃபிக் ப்ராவின்சஸ் அப்படின்றது. அந்த கான்செப்டையும் இவர் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னும் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 1964ஆம் ஆண்டு ஆஃப்ரிக்கன் கேம் ரேஞ்சிங் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை வெளியிட்டாங்க. இதில் வந்து இந்த வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் அது பற்றி தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது எப்படி வந்து வன விலங்குகளை வச்சு எக்கலாஜிக்கல் ரீதியாகவும் அதே மாதிரி எக்கனாமிக்கல் ரீதியாகவும் வயபிலிட்டியாக இருக்க முடியும் அப்படின்றத தெரிவித்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் விவசாய நிலம் வச்சு நடத்துகிறாங்க,
அந்த விவசாய நிலத்தில் அவர் விளைவிக்கக்கூடிய பயிரை மேய்கிறதுக்கு மான்லாம் வருது அப்படின்னா அந்த மானை மேய விட்டு அந்த மானை எப்படி வந்து பயன்படுத்திக்கலாம், அவைகளினுடைய சாணம் அதே மாதிரி சிறுநீரை எப்படி பயன்படுத்தலாம், அந்த மானை வந்து எப்படி அதை வந்து எடுத்து விற்கலாம் இறைச்சிக்காக மற்ற விஷயங்களுக்காக, அதேமாதிரி அந்த மானை எப்படி வளர்த்து கண்காட்சிப்படுத்தலாம். அதாவது மான்களை வந்து வச்சு இதெல்லாம் காட்டு மான்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல குவிச்சு வச்சு அந்த இடத்த பார்க்குறதுக்கு மக்கள் வருவாங்க. ஸோ அப்படியும் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த எக்கனாமிக்கல் வயபிலிட்டியையும் இக்கலாஜிக்கல் வயபிலிட்டியையும் இவர் வந்து இதில் தெரிவிச்சிருந்தாங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அதை தொடர்ந்து இவர் கூடுதலாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக 1966 காலகட்டத்தில் இவர் வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அதனுடைய ஒரு சீனியரான ஒரு பொசிஷனில் இவர் வந்து இருந்தாங்க. சீனியர் கன்சல்டன்ட் இந்த மாதிரி பொசிஷனில். அதே மாதிரி யுனெஸ்கோ அதனுடைய ஒரு முக்கிய பொறுப்புலையும் கன்சல்டன்ட் அப்படின்ற பொறுப்பில் கூட இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ தான் 1968 இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பல முக்கியமான தகவல்களை வந்து இவர் வந்து தெரிவித்தாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்த மக்கள் வந்து குறிப்பாக கல்ச்சர் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு கலாச்சாரம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆதிவாசிகள் வாழ்கிறாங்க, காட்டுவாசிகள் காட்டில் வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா, அப்படி காட்டில் அந்த மக்கள் வாழும்போது அவங்களுடைய மிக முக்கியமான விஷயம் என்னவா இருக்குன்னா அவங்களுடைய கலாச்சாரம். அதாவது இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை அவங்க வந்து சாமியாக கும்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி அவங்க குறிப்பிட்ட விலங்குகளை கொல்லக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த காட்டுவாசிகள் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து பாதுகாக்கிறாங்க, சில உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்தந்த கல்ச்சரை அப்படியே விட்டுறணும், அதுக்கு பதிலாக காட்டுவாசிகளை கொண்டு போய் நாட்டில் விடுறது, அந்த இடத்த வந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து தெரிவித்தாங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு பூந்தோட்டம் இருக்குது, அந்த பூந்தோட்டத்தை அப்படியே மனிதர்கள் வந்து விட்டுறாங்க அப்படின்னா, அதை வந்து சும்மா பூட்டி வச்சிடறாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து தானாக வளராது. இப்போ அதுக்கு தண்ணி தேவை, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான சூரிய ஒளியெல்லாம் தேவை. இப்போ ஒரு மனுஷன் வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னா அதை நல்லா பாதுகாக்க முடியும். எப்படின்னா அந்த பூந்தோட்டத்தை நல்லா வச்சுக்கிறதன் மூலமாக அந்த மனிதனுக்கு வந்து அந்த பூக்களை விற்று சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி கண்காட்சி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அதை பார்க்க வர்றவங்களுக்கு டிக்கெட் போட்டு சம்பாதிக்க முடியும். ஸோ இப்படி இருந்தால் அந்த பூந்தோட்டத்தை இன்னும் எப்படி நல்லா பராமரிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மனிதர்கள் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது இன்னும் நல்லா வளரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கூட இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து a system for classifying world's natural areas based on their dominant ecological characteristics அப்படின்ற டைட்டில் ஒரு ரிசர்ச் ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. ஸோ அதில் இந்த எல்லா தகவல்களையும் இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து 1968 எ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் கண்ட்ரி அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஃபேமஸான ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அதில் இவர் கன்சர்வேஷன் ஃபார் யூஸ் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதாவது பயன்பாட்டிற்காக பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டு. ஸோ அதில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ பூந்தோட்டம் இருக்குன்னா அதை மனிதர்கள் பயன்படுத்திக்கிட்டு அதை பாதுகாக்கணும். அதேமாதிரி ஒரு மான் இருக்குன்னா அந்த மானை பயன்படுத்திக்கிட்டு பாதுகாக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இதில் தான் இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சூழலியலில் ரேமண்ட் எஃப் டாஸ்மன் வந்து எந்த அளவுக்கு பணியாற்றி இருக்கார் அப்படின்றத இது வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இதில் இன்னும் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள், ஸோ அவைகளையுமே இதில் தான் இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1970 காலகட்டத்தில் வைல்ட் லைஃப் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக ரேமண்ட் எஃப் டாஸ்மன் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அப்போ இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. அதுதான் மேன் அண்ட் தி பயோஸ்பியர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இதை அடிப்படையாக வச்சு இப்போ இந்த உலகத்தை எப்படி மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க, அதை இன்னும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் அதில் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி WCS அப்படின்றது உருவாக்கப்பட்டது 1980. அதுக்கும் இவர் வந்து அடித்தளமிட்டாங்க, அது உருவாக்கப்படுறதுக்கும். ஸோ அது உருவாக்கப்படுறதுக்கு இவர் காரணமாக இருந்து பல்வேறு தகவல்களை அதில் இவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதில் ஒன்று தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட். இப்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ
பொதுவாக நம்மளுடைய ஒரு 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 இடத்த வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம பயன்படுத்தவும் செய்யணும். அதே சமயம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டுட்டும் போயிடணும். ஸோ இப்போ நம்ம மட்டும் பயன்படுத்திட்டு அடுத்த தலைமுறை என்ன ஆனால் என்ன அப்படின்னு அந்த மாதிரி பார்க்காம நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் அதுக்கு அது வந்து தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அந்த விஷயம் தான் இந்த சஸ்டைனபிள் கான்செப்ட் அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நிறைய மரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி விற்றுட்டு அப்படியே வந்து நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. அந்த மரம் அடுத்து வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது அந்த மரத்துலேருந்து விறகு எடுக்கலாம், காய்கறிகளை பயன்படுத்தலாம், பழங்களெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த மரத்தை வெட்டி வீடும் கட்டலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மரம் வளரணும். அப்போ தான் அடுத்த தலைமுறை வந்து அந்த மரத்தை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது தான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இதையும் இவர் வந்து கொண்டு வந்தாங்க. இப்படி இயற்கை பாதுகாப்பில் ரேமண்ட் எஃப் டாஸ்மன் பல்வேறு விஷயங்களை செஞ்சுருந்தாங்க. மேலும் இவரால் எழுதப்பட்ட என்வாயர்மெண்டல் கான்சர்வேஷன் அதனுடைய 5வது பதிப்பு 2002ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டாங்க. பிறகு அதே 2002ஆம் ஆண்டு நவம்பர் 5 அன்னைக்கு இவருடைய 83 வயசில் ரேமண்ட் எஃப் டாஸ்மன் வந்து இறந்து போனாங்க. ஸோ ரேமண்ட் எஃப் டாஸ்மன் வந்து இந்த என்வாயர்மெண்ட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணனால தான் இவர் வந்து இன்று வரை போற்றப்படக்கூடிய ஒரு உயிரியலாளராகவும் சுற்றுச்சூழல் பாதுகாவலராகவும் இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ரேமண்ட் எஃப் டாஸ்மன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அதை தனியாக விட்டுறணும், மனிதர்கள் தனியாக இருந்துடணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் அது அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை ஒரு உயிரினத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த உயிரினம் வாழக்கூடிய சூழலையும் பாதுகாத்தா தான் அந்த உயிரினத்தையே பாதுகாக்க முடியும் அப்படின்ற அந்த இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் அந்த கன்சர்வேஷன் அதே இவர் தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அது இன்றைய காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டு வருது. தேங்க்யூ.